ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்ம மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மள நிறைய பேர் பார்த்துக்கோங்க, வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். அது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருக்கலாம், உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இல்லாத தன்மை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் நிறைய பேர் சிக்கி மீள முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே தீரணும். பொதுவாக நம்மளுடைய கர்மா எல்லாமே தீரணும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு வசந்த காலம் வீசணும். நம்ம தொட்டது எல்லாமே தொடங்கணும். வெற்றி மேலே வெற்றி நமக்கு வந்து குவியணும். நம்ம நினைக்கிறது எல்லாமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உருவாகணும். அப்படின்றதுக்குண்டான எளிமையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இறை வழிபாடு தான். அதுலேயும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினசரி இந்த பதிவை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அந்த நொடியிலிருந்தே நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. காலையில் தான் சொல்லணும், மத்தியானம் சொல்லணும், இரவில் சொல்லணும் அப்படின்ற கணக்கெல்லாம் தேவை கிடையாதுங்க. எத்தனை முறை சொல்லணும் அப்படின்ற கணக்கும் தேவை கிடையாது. உங்கள் மனசில் எப்போல்லாம் இந்த வார்த்தை தோணுதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிகாலம். 4 யுகங்களாக பிரிஞ்சு அதில் 4வது யுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம், ஒவ்வொரு விதமான இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலுமே இந்த ஒரு வார்த்தையை தாராளமாக எல்லாருமே சொல்லலாம். ஓம் கலியுக நாயகனே போற்றி, ஓம் கலியுக நாயகனே போற்றி. இந்த ஒரு வார்த்தையை, மந்திர வார்த்தையை நீங்கள் தினசரி உச்சரித்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த நாள் விடிகிற பொழுது உங்களுக்கான விடியலாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வசமாகும். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.